ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். கடந்த 2-3 வாரம் முன்னாடி நான் ரொம்ப சுகமில்லாமல் இருந்தேன். ஒரு 2 வாரம் நான் யார்கிட்டேயும் ஃபோனில் பேச முடியல. இந்த நிகழ்ச்சிகள் எபிசோட்ஸ் எதையுமே எடுக்கலை. ஏற்கனவே எடுத்ததை வச்சு தான் நான் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்ருந்தேன். அந்த மாதிரி டைமில் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு ஏறக்குறைய டெய்லி ஃபோன் பண்ணுவாள். ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசுவாள், எப்படி இருக்க என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பாள். அப்போது இன்னொருத்தி கேட்டால், இந்த மாதிரி நான் பேசும்போது சொன்னால் இந்த மாதிரி அவள் கூப்பிட்டா அப்படின்னு. அப்பா கேட்டால், என்னத்துக்கு அவன் உன்னைய தினமும் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கிறா, சுகமில்லைன்னு தெரியுதுல்ல, விட்டா என்ன அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், இல்லை அவளுக்கு பயம், என்னை கவனிக்க யாரும் ஆள் இருக்காமல் இருப்பாங்களோ, என்னைய பார்க்குறதுக்கு ஆள் இருக்காதோங்கிற பயத்தில் அவள் டெய்லி என்னைய தொந்தரவு பண்ணுறா அப்படின்னு நான் சொன்னேன். இதுவே இன்னொரு ஃப்ரெண்டு உண்டு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சாமானியமாக எங்கிட்ட கூப்பிட்டெல்லாம் பேச மாட்டாங்க. அவங்க கூப்பிட்டு பேசுகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பணம் தேவையாக இருக்கலாம், அல்லது என்னுடைய உதவி தேவையாக இருக்கலாம். அப்படி ஏதாவது தேவைகள் இருக்கும்போது மட்டும் என்னை கூப்பிட்டு பேசுவாங்க. அப்போது அந்த ஃப்ரெண்டு எனக்கு எப்போவுமே ஒரு தொந்தரவாக தெரிவாங்க. ஏன்னா அவங்க ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னாலே அவங்க ஏதோ ஹெல்ப் கேட்க போகிறாங்க. அதை நம்ம செய்யலைன்னாக்க நம்மக்கிட்ட சண்டைக்கு வருவாங்க, பிரச்சனை பண்ணுவாங்க, கோவப்படுவாங்க, இப்படின்னெல்லாம் நான் யோசிப்பேன். ஃப்ரெண்ட்ஷிப்பில் நிறைய விதம் உண்டு. சிலர் நமக்கு ரொம்ப உபயோகமாக இருப்பாங்க. நமக்கு என்ன பிரச்சனைகள் வந்தாலும் நமக்கு உதவி செய்வாங்க. சிலர் நமக்கு தேவையானப்போ மட்டும் உதவி செய்வாங்க. மற்ற நேரத்தில் நம்மளை தொந்தரவே பண்ண மாட்டாங்க. இவங்க எல்லாராலையும் நமக்கு பெரிய பிரச்சனைகள் எதுவும் வராது. ஆனால் எல்லா நேரமும் நம்மளை தொந்தரவு பண்ணிக்கிட்டு நமக்கு உதவி செய்கிறது இல்லை, ரொம்ப உபத்திரவமாக இருக்கிற சில ஃப்ரெண்ட்ஸ் உண்டு. அவங்க எப்போவுமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நான் உன்னை நம்பி தான் வந்தேன், எனக்கு வேறு யார் இருக்கா, நீ தான் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையில் அவங்களுக்கு உதவி செய்ய நம்மளை தவிர யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் நம்மளால் எவ்வளவு தூரம் உதவி செய்ய முடியும் அப்படிங்கிறத அவங்க யோசித்து பார்க்க மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் எனக்கு உதவி வேணும், நான் இன்னார்கிட்ட போவேன், அதுதான் அவங்களுடைய கணக்காக இருக்கும். அதுக்காக அவங்க நம்மளை ரொம்ப மதிக்கிறாங்கன்னோ நேசிக்கிறாங்கன்னோ அர்த்தமே இல்லை. அவங்களுக்கு உதவி, ஒரு பொருள் எங்கே வாங்கணும்னு நம்ம யோசித்தோம்னா இந்த கடைக்கு போனால் அது கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த உதவியை இன்னார்கிட்ட கேட்டால் கிடைக்கும் அப்படிங்கிறத அவங்க மனசில் பதிஞ்சு போயிருக்கும். இது மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்களை நம்ம லைஃப்பில் தொடர்ந்து நிறைய பார்த்துருப்போம். எல்லா ஃப்ரெண்ட்ஸும் நமக்கு தேவைதான். ஆனால் எல்லா ஃப்ரெண்ட்ஸுனாலேயும் நமக்கு பிரச்சனைகள் வரும்போது அதை நம்ம தான் பார்த்து ஹேண்டில் பண்ணிக்கணும். முக்கியமாக உதவிகளுக்காக மட்டுமே நம்மளை தொந்தரவு பண்ணுற நண்பர்கள் எப்போவுமே நமக்கு பிரச்சனையாக தான் ஆவாங்க. எல்லா நேரமும் நாம் உதவி செய்கிற நிலைமையில் இருக்க மாட்டோம். அதே சமயத்தில் எல்லாருக்கும் லிமிட்டேஷன்ஸ் இருக்கும். எல்லா நேரமும் நாம் எல்லாருக்கும் உதவி செய்யணும்னு அவசியம் இல்லை இல்லையா. நாம் அவங்களுடைய வாழ்க்கை முறைகளையெல்லாம் பார்த்தோன்னா நமக்கே தோணும், ஏன் இவங்க இப்படியெல்லாம் செலவு பண்ணுறாங்க, கஷ்டம்னு சொல்கிறாங்க, ஏன் இவங்க இப்படியெல்லாம் நடந்துக்கிறாங்க அப்படின்னு. இதையெல்லாம் நாம் அவங்கக்கிட்ட கேட்க போனோன்னா, உங்ககிட்ட கடன் வாங்குறதுனால தான் நீ இதெல்லாம் பேசுகிறியா, எனக்கு தெரியும் என் லைஃப்பை பார்த்துக்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி ஏற்கனவே சிலர் சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாத விஷயம் என்னென்னா, கடன்னு திரும்ப நம்மக்கிட்ட நிற்கிறாங்கல்ல, அப்போ நம்ம மைண்டில் இது எல்லாமே வரும். இப்படியெல்லாம் செலவு பண்ணால் கடைசியில் இங்கே கடனுக்கு நிற்கிறான், இப்படியெல்லாம் செலவு பண்ணால் கடைசியில் நம்மக்கிட்ட உதவி கேட்குறான் அப்படின்னு நம்ம யோசிக்க தான் செய்வோம். இதுதான் மனுஷ இயல்பு. ஆகையினால நண்பர்களுக்கு உதவி செய்கிறது தப்பில்லை. உதவி செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் யோசிச்சுக்கோங்க. அவங்க தொடர்ந்து திரும்ப திரும்ப வந்தால் உங்களால் உதவி செய்ய முடியுமா அப்படிங்கிறத யோசிங்க. முடியாதுன்னா அதை தெளிவாக அவங்கக்கிட்ட சொல்லுங்கள். நண்பர்கள் எப்போவுமே எதையாவது கொடுத்தாதான் அவங்க ஃப்ரெண்டாக இருப்பாங்க அப்படின்னா அவங்க நண்பர்கள் இல்லை. அவங்க நம்மளை உபயோகிக்கிறாங்கன்னு தான் அர்த்தம். என்ன இல்லைன்னாலும், என்ன கொடுத்தாலும் கொடுக்கலைன்னாலும், நாம் பேசவே இல்லைன்னாலும் ஒருத்தர் நமக்கு ஃப்ரெண்டாக தான் இருக்காங்க அப்படின்னா அதுதான் உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப். ஆகையினால நம்மக்கிட்ட உதவி கேட்டு வர்றவங்க எல்லாரையுமே நாம் கொஞ்சம் நிதானமாக ஆராய்ச்சி பண்ணி தான் உதவி செய்ய முடியும். ஏன்னா எல்லாருக்கும் எல்லா நேரமும் கொடுக்க முடியாது, கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவரவர் வாழ்க்கையில் அவரவருக்கு 1008 பிரச்சனைகள் இருக்கும். எல்லாரோட வாழ்க்கையுமே அவங்கவங்க வருமானத்தை நம்பித்தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது இன்னொருத்தருக்கு கொடுக்கணுங்கிறது எல்லா நேரமும் யாருக்கும் கட்டாயமாக இருக்காது. உதவி கேட்டு வர்றவங்களுக்கு இந்த விஷயத்தை நீங்கள் தைரியமாக சொல்லிடுங்க.
அப்போது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் ஆகுது மிச்சமாக இருக்கும். இல்லையா இருந்தால் நீங்கள் கொடுக்கலங்கிறதையே வெளியே சொல்லி உங்கள் பேரை கெடுக்கிறதுக்கு தான் அவங்க பார்ப்பாங்க.